அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் முற்பிறவி கர்மா அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு. அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான்.